அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியாவோட வீட்டில் இருக்கிற நம்ம ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் முதல் காரணமே நீதான் பாக்கியா. நீ மட்டும் ஆரம்பத்தில் என்னோட பேச்சை கேட்டு எழில் அமிர்தா கல்யாணம் நடக்காம பண்ணியிருந்தா அப்படின்னா இப்போ எழிலோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கடைசியில் 2 பேரோட வாழ்க்கையிலே பிரச்சனை வர நீயே மிகப்பெரிய காரணமாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி ரொம்பவே ஃபோர்ஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாக்கியா கிட்ட. உடனே நம்ம பாக்கியா வந்து, அத்தை உங்களோட ஆதங்கம் எனக்கு புரியுது, நானும் எழிலோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம தாத்தா வந்து, ஏய் பாக்கியா, சும்மா முடிஞ்சு போனதை நினைச்சு பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ வந்து கணேஷ் வந்தா என்ன பண்றது, இப்போ நடக்கிற பிரச்சனைக்கு நம்ம சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஒரு பக்கம் பேச, ஒரு பக்கம் நம்ம கோபி இந்த விஷயத்தை என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குமா, அப்படியே நடந்தாலும் அவன் இவ்வளோ வருஷம் 2 வருஷமா இல்லாம பொறுத்திருந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டா, வானா எப்படி நிலா பாப்பாவும் அமிர்தாவும் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. உடனே எழிலுக்கு ஃபோன் பண்ணி உடனடியாக வீட்டுக்கு வர சொல்லுவோம். வீட்டுக்கு வந்த கையோட எழிலுக்கு நம்ம உண்மையை சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் கலந்து பேசி முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்த கையோட நம்ம பாக்கியா எழிலுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுற அந்த டைமில் நம்ம கணேஷ் வந்து, அமிர்தா நிலா பாப்பா என்னோட தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அடம் பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம அமிர்தா வந்து நான் வரமாட்டேன் அப்படிங்கிற முடிவோட எழில் கையை டைட்டாக பிடிச்சிட்டு நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு புரியாத ஒரு நிலையில் நம்ம அமிர்தா இருக்க, உடனே கணேஷோட அப்பா அம்மா, கணேஷ் நீ இருக்கிற விஷயம் அமிர்தாவுக்கு தெரிஞ்சிச்சு, எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பேசிக்கலாம், நீ தயவு செஞ்சு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேஷை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன அந்த டைமில் கரெக்டாக நம்ம பாக்கியா வந்து எழிலுக்கு கால் பண்ணுறாங்க. எழில் நில குழஞ்சி போய் இருக்கிற நேரத்தில் ரிங் ஆகிற சவுண்டு கூட கேட்காம இருக்காங்க. உடனே அமிர்தா வந்து, எழில் ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொன்னதும் பாக்கியா ஹலோன்னு பேசுனதுமே நம்ம எழில் வந்து அழ ஆரம்பிச்சிடறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்க, உடனே நம்ம பாக்கியா வந்து, என்னாச்சு எழில், எங்கே இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தோடு நம்ம பாக்கியா கேட்குறாங்க. உடனே எழில் வந்து, அம்மா என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நம்ம யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய இன்சிடென்ட் ஒன்று நடந்து போச்சு, அமிர்தா இங்கே என் கூட தான் இருக்கா, ஆனால் கணேஷ் இங்கே வந்துட்டாருமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம எழில் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இன்னொரு இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. ஏன்னா கணேஷ் விஷயம் எழிலுக்கு தெரிஞ்சாலும் நம்ம அமிர்தாவும் நிலா பாப்பாவையும் எழிலோட சேர்ந்து வாழ வைக்கிறது தான் சிறப்பான முடிவு அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப அவங்க 2 பேரும் அதை எப்படி தாங்கிக்கிட்டாங்க, அதுவும் அந்த கோயிலில் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாரும் கவலையோடு இருக்காங்க. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.